தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை, மக்களை தேடி மருத்துவம், விடியல் பயணம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் பயனடைந்த பெண்களின் அனுபவங்களை பகிரும் வெல்லும் தமிழ் பெண்கள் எனும் நிகழ்ச்சி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சி தொடர்பாக நமது செய்தியாளர் ரமேஷ் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தில் மேலும் 17 லட்சம் பயனாளிகள் கூடுதலாக சேர்க்கப்பட உள்ளார்கள். அதற்கான விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று மாலை நடைபெறுகிறது. இந்த திட்டத்தில் ஏற்கனவே பாத்தீங்கன்னா 1,13 லட்சம் பயனாளிகள் இருக்கிறார்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. கடந்த இந்த 2 ஆண்டுகள்ல 30,000 கோடி ரூபாய் நிதி இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாதம் தோறும் 12 மாதமும் அவர்களுக்கு ஆண்டுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பொறுத்தவரை 1,13 லட்சம் பயனாளிகள் இருக்கிறார்கள். தற்போது 17 லட்சத்தை சேர்க்கும்போது 1,30 லட்சம் பெண்கள், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோர் இந்த திட்டத்தில் பயனடைகிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் இன்று மாலை திட்டத்தில் பயனடைபவர்கள் இந்த மேடையில் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று மாலை முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். மட்டுமில்லாமல் விளையாட்டுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்திருக்கக்கூடிய பெண்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இந்த வெல்லும் பெண்கள் திட்டத்திற்காக நேரு விளையாட்டு அரங்கம் முழுவீச்சில் தயாராகி வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் ரமேஷ்.